தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி சிவா பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருச்சி சிவா பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருச்சி சிவா இவர் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர். தற்பொழுது திமுகவின் ராஜ்யசபா குழு தலைவராக உள்ளார். மேலும் திமுக துணை பொதுச் செயலாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். பொன்முடி அவர்கள் இந்து சமயத்தை ஒரு விபச்சார பொண்ணோடு ஒப்பிட்டு பேசிய காரணத்தினால் கண்டனங்கள் எழுந்ததால் பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்தும் கொள்கை துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அவர் வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவி திருச்சி சிவாவுக்கு வழங்கப்பட்டது. திருச்சி சிவா வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார். வாய் உளறி வருகிறார். இந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் காமராஜரை இழிவுபடுத்தி பேசினார். காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று கூறினார். மேலும் காமராஜர் மரணம் அடைவதற்கு முன்பாக கருணாநிதியின் கையை பிடித்து அவர் வாக்குறுதி ஏதோ கொடுத்ததாக அவர் கூறினார். இந்த இரண்டு சம்பவங்களுமே காமராஜர் வாழ்க்கையில் நடக்காதவை. இந்த இரண்டு சம்பவங்களையும் காமராஜரை பற்றி கூறுவது காமராஜருக்கு இழிவுபடுத்துவதாகும். ஏனென்று சொன்னால் காமராஜர் காலத்தில் ஏசி பிரபலமாகவில்லை. காமராஜர் மரணமடைந்து பல மணி நேரங்கள் கழித்துதான் கருணாநிதி அஞ்சலி செலுத்த வந்தார். இதுதான் உண்மை. காமராஜரை இழிவுபடுத்துவதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தற்பொழுது எதிர்ப்பு குரல் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசிய பற்றாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மேலும் நாடார் சங்கத்தினர் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய திருச்சி சிவா அவர்களை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது திருச்சி சிவா ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கே.என். நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.